என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம். 5 நாட்கள்ல 2 என்கவுண்டர் தமிழ்நாட்டில். 5 நாட்கள்ல 2 என்கவுண்டர் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த 5ஆம் தேதி சென்னையில் சுட்டுக் கொல்லப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை பின்னணியில நாங்கள் தான் கொலை செய்தோம் என்று 11 பேர் அவங்களே முன்ன ஆஜராகிறாங்க. அந்த 11 பேரையும் சிறையில் அடைக்கிறது நீதிமன்றம். சிறையில் அடைக்கப்பட்ட அந்த 11 பேரையும் 5 நாள் காவலில் எடுத்து விசாரணை நடத்துகிறது காவல்துறை. அந்த 5 நாட்கள் நடத்தப்பட்ட விசாரணையில திருவேங்கடம் என்ற அந்த குற்றவாளி 11 நபர்கள்ல 3வது குற்றவாளியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற திருவேங்கடம் அவர்தான் ஆம்ஸ்ட்ராங் உடைய கொலைக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தவர் என்று சொல்லுகிறார்கள். இவர்தான் ஆம்ஸ்ட்ராங்க தலை மீது தாக்கி அவரை நிலையுலைய செய்தவர் என்று சொல்லப்படுகிறது. இவரை 5 நாள் காவல்ல விசாரணையில் எடுத்து விசாரித்துக் கொண்டிருந்த காவல்துறை ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை செய்ய பொழுது தாக்கிய ஆயுதங்கள் எல்லாம் பதுக்கி வைத்திருப்பதாக அவரை காவல்துறை அதிகாலை 4 மணிக்கு அழைத்து வருகிறது அந்த ஆயுதங்களை கைப்பற்றுவதற்காக அப்படின்னு காவல்துறை சொன்ன ரிப்போர்ட். அப்படி அழைத்து வரும் பொழுது இடையில நெட்டேரி ஏரிக்கரை ஆட்டுமந்தை செல்லும் வழியில் இயற்கை உபாதையை கழிப்பதற்காக போலீஸ் வாகனத்தை நிறுத்திய போது காவல்துறை அதிகாரிகளை தள்ளி விட்டு திருவேங்கடம் தப்பித்து ஓடியதாக காவல்துறை ரிப்போர்ட்ல சொல்றாங்க. அப்படி தப்பி ஓடிய திருவேங்கடத்தை பிடிப்பதற்காக இவர்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் அந்த முயற்சிகள் இவர்களுக்கு தோல்வி அடைந்ததாகவும் காவல்துறை அதிகாரிகள் திருவேங்கடத்தை மடக்கி பிடிக்க முயன்ற பொழுது திருவேங்கடம் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால காவல்துறை அதிகாரிகளை சுட்டதாக காவல்துறை ரிப்போர்ட் சொல்லுது. திருவேங்கடம் போலீஸ் கட்டுப்பாட்டில் இருக்கிறார். அவரை காவல்துறை அழைத்து வருது. காவல்துறை அழைத்து அவர் பதுக்கி வைத்திருக்கின்ற அந்த கொலை செய்வதற்கு பயன்படுத்திய ஆயுதங்களை கைப்பற்றதான் அந்த குற்றவாளியை காவல்துறை அதிகாரிகள் அழைத்து வராங்க. ஆனா அந்த குற்றவாளி தப்பித்து போறாரு. தப்பித்து போன அந்த குற்றவாளி கையில அந்த நேரத்தில் எங்கிருந்து வந்திருக்கும் அந்த துப்பாக்கி? அவர் உடனடியாக இவர்களை எப்படி துப்பாக்கியால சுட்டிருப்பாங்க? இந்த கேள்விகள் எல்லாம் மக்கள் முன்வைக்கிறாங்க. தப்பி ஓடிய அடுத்த 1/4 மணி நேரத்திலேயோ அரை மணி நேரத்திலேயோ அவர் கைக்கு எப்படி துப்பாக்கி வந்தது? அவர் எப்படி காவல்துறை அதிகாரிகளை சுட்டார்? காவல்துறை அதிகாரிகளை திருவேங்கடம் சுட தற்காத்துக் கொள்வதற்காக காவல்துறை அதிகாரி 2 ரவுண்டு திருவேங்கடத்தை சுட்டதாக சொல்லப்படுகிறது. உடனடியாக திருவேங்கடத்தை அங்கிருந்து மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. மருத்துவமனைக்கு கொண்டு போன திருவேங்கடம் மருத்துவர்கள் பரிசோதித்து பார்த்ததில் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் சொல்றாங்க. உடனடியாக அந்த ரிப்போர்ட் நீதிமன்றத்துக்கு அனுப்பப்படுகிறது. இந்த திருவேங்கடத்தை சுட்டது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது முகாரி என்ற காவல்துறை அதிகாரி தான் என்கவுண்ட் பண்றாரு அந்த திருவேங்கடத்தை. 33 வயதான இந்த குற்றவாளி திருவேங்கடம் சென்னை குன்றத்தூரை பூர்வீகமாக கொண்டவர். இவர் மீது ஆம்ஸ்ட்ராங் கொலை மட்டுமல்ல, இவர் மீது ஏற்கனவே பல கொலை வழக்குகள் இருப்பதாகவும் வழிபறி போன்ற பல வழக்குகள் இவர் மீது இருப்பதாக காவல்துறையின் மூலமாக தகவல் கொடுக்கப்படுகிறது. ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட செயலாளர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த வழக்கிலும் தொடர்புடையவர் தான் இந்த திருவேங்கடம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்ததின் மூலமாக தமிழக காவல்துறை மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறது? தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை தன்னுடைய கட்டுப்பாட்டில் தமிழக அரசு கொண்டு வந்து விட்டது என்று மக்களுக்கு காட்டுகிறது. கடைசி 5 நாட்களுக்குள்ளாக 2 என்கவுண்டர் போடப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில். 14ஆம் தேதி அதிகாலையில் திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று கடந்த வியாழக்கிழமை புதுக்கோட்டையில துரைசாமி என்பவர் என்கவுண்டர்ல போடப்பட்டார். இப்படி கடைசி 5 நாட்கள்ல 2 என்கவுண்டர் தமிழ்நாட்டில் போடப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கிறது தமிழ்நாட்டில் அப்படின்னு எல்லா அரசியல் கட்சியும் அரசை நோக்கி குரல் எழுப்பி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில 5 நாட்களுக்குள்ளாக அடுத்தடுத்து 2 என்கவுண்டர் தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னா இந்த என்கவுண்டர் உண்மையிலேயே பண்ண வேண்டிய என்கவுண்டர் தானா அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில சரணடைந்திருக்கின்ற இந்த 11 குற்றவாளிகளுமே உண்மையான குற்றவாளிகள் இல்ல.
ஏன்னா இந்த 11 பேர் வந்துட்டு அவர்களே முன்வந்து சரணடைந்திருக்கிறார்கள். ஆனால் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலைக்கு முன்பாக இவர்கள் எப்படியெல்லாம் ஸ்கெட்ச் போட்டார்கள். ஆற்காடு சுரேஷை கொன்றதற்கு பழிக்கு பழியாக தான் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தோம் என்று ஆற்காடு சுரேஷ் அவர்களுடைய சகோதரர் பொன்னை பாலு, திருவேங்கடம், ராமு உட்பட 11 பேர் வந்துட்டு அவர்களே முன்வந்து சரணடைந்தார்கள். ஆனால் இவர்களே உண்மை குற்றவாளிகள் அல்ல. இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலையில் பல அரசியல் பிரமுகர்கள் தலையீடு இருக்கிறது. உண்மையான குற்றவாளிகள் இவர்களை சரணடைய வைத்திருக்கிறார்கள் என்றுதான் பெரும்பாலான சமூக ஆர்வலர்கள் பேசுகிறார்கள். இதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்துவதன் உள்நோக்கம் என்ன? டாக்டர் அன்புமணி ராமதாஸ், திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் இதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தொடர்ந்து அரசை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு சிபிஐ விசாரணை, ஆனால் தமிழக அரசு சிபிஐ, ஆனால் தமிழக அரசோ இந்த வழக்கை சிபிசிஐடியிடம் ஒப்படைத்திருக்கிறது. சிபிசிஐடி வந்து தமிழக அரசினுடைய ஒரு பிரிவு. தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் செய்கின்ற குற்றங்களை தமிழக காவல்துறையின் ஒரு பகுதியாக இருக்கின்ற சிபிசிஐடி நேர்மையான முறையில் உண்மையான குற்றவாளிகளை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஆகையால இந்த வழக்குக்கும் அதே போன்று கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்குக்கும் கண்டிப்பாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தொடர்ந்து டாக்டர் அன்புமணி அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். திருமாவளவன் அவர்கள் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று அவரும் கோரிக்கை வைத்திருக்கிறார். ஆனால் திருமாவளவன் அவர்கள் கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு சிபிஐ வழக்கு வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை அவர் இதுவரையில் முன்வைக்கவில்லை. பல அரசியல் கட்சிகள் அந்த கோரிக்கையை முன்வைத்தாலும் அதை பற்றி இவர் செவிகூட சாய்க்கவில்லை திருமாவளவன் என்பதுதான் உண்மை. ஆனால் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து அரசை காப்பாற்றுவதில் குறியாக இருக்கிறார் என்பது மட்டும் மக்களுக்கு தெளிவாக புரிந்துவிட்டது. இருந்தாலும் தமிழக அரசு இந்த இரு வழக்குகளிலும் சிபிஐ விசாரணைக்கு இன்னும் உத்தரவு பிறப்பிக்கவில்லை. ஆனால் இந்த திருவேங்கடத்தின் என்கவுண்டருக்கு பிறகு இந்த வழக்கு எதை நோக்கி நகரும்? ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலையில் சம்பந்தப்பட்ட உண்மை குற்றவாளிகள் சரணடைந்திருக்கின்ற இந்த 11 பேர் தானா? உண்மையிலேயே அரசியல் தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் கேள்வி வைப்பதை போன்று உண்மை குற்றவாளிகள் உண்மையிலேயே தப்பித்து வெளியேதான் இருக்கிறார்களா? தமிழக சிபிசிஐடி எப்படி இதை வெளிக்கொண்டு வரப்போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கிறது என்பதை தமிழக அரசு ஒப்புக்கொள்ளப் போகிறதா, அல்லது இதற்கு சப்பை கட்டுவதற்காகத்தான் இப்படிப்பட்ட என்கவுண்டர்களை தொடர்ந்து தமிழக காவல்துறை நிகழ்த்துகிறதா? என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில்? வாக்களித்த மக்கள் தான் அரசை நோக்கி கேள்விகளை எழுப்ப வேண்டும். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவு.